மருத்துவர் பிரபு அவரோட வீடியோ பார்த்தேன். அதில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாரு. அதை பார்த்தா நமக்கே கண்ணில் தண்ணீர் வந்துடும் போல. ஆத்திரமா இருக்கு. 80% கிராமத்துல தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. ஒரு கிராமத்துல அவங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன் தண்ணிலாம் இருக்கேன், இருக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி. அப்ப என்ன செய்றீங்க? அதை குடிச்சு பழகிட்டோம், அதை தான் குடிச்சுட்டோம். ஒருத்தவங்க இல்ல, ஒரு கிராமமே உப்பு தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் சிறு வயசுல கேட்ட செய்திகள் எல்லாம் இப்போ வந்து வீடியோல பேசிக்கிட்டு இருக்காரு. 1960களில் இருந்த தமிழ்நாடு மாதிரி காரைக்குடி தொகுதி ஒரே தண்ணி பஞ்சம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தவறான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாரு. அவருக்கு நான் சில புள்ளி விவரங்களோட சொல்றேன். காரைக்குடி தொகுதிக்குள்ள காரைக்குடி மாநகராட்சி இருக்கு, தேவோட்ட நகராட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணங்குடி ஒன்றியத்துல 43 கிராமம் இருக்கு, தேவோட்ட ஒன்றியத்துல 42 கிராமம் இருக்கு, தாக்கோட்டை ஒன்றியத்துல 43 கிராமம் இருக்கு. இது மாதிரி 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காரைக்குடி தொகுதிக்குள்ள இருக்கு. இந்த 150 கிராமத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 2 போர் 3 போர் போட்டு எப்போதுமே இங்க தண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கோடை காலங்கள்ல சில நேரத்துல தண்ணி கீழே போயிருது. ஏன்னா நம்ம பகுதி வந்து வானம் பார்த்த பூமி, இங்க ஆறுகளோ டேமுகளோ எதுவும் கிடையாது. அந்த நேரத்துல கூட தண்ணி பஞ்சங்கள் வந்துடக்கூடாது, மக்கள் சிரமப்பட்டுறக்கூடாதுன்னு திராவிட முன்னேற்ற அரசு 2100 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவேரி திருச்சியிலிருந்து காரைக்குடி முடிக்க சுமார் 120-130 கிலோமீட்டருக்கு குழாய்கள் அமைத்து, பின்னால நிக்கிற பாருங்க டேங்க், அந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க் எல்லாம் அமைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம பொதுவான குடிநீர் பைப்புகளும் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 99% வேலை பணிகள் முடிந்து எல்லார் வீட்டுக்கும் தண்ணி ப்ராப்பரா போய்கிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? எல்லார் வீட்லயும் வந்து தண்ணி பஞ்சமா இருக்குங்கிறாரு. நான் இவர்கிட்ட ஒரு சவால் விடுறேன், வாங்க நீங்கள் நானும் 150 கிராமத்துக்கு போவோம், ஒவ்வொரு கிராமமா போய் பார்ப்போம். எத்தனை கிராமத்துல நீங்க சொல்ற பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போமா?